ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 2023 ரிலீஸ் ஆன சவுத் கொரியன் மூவியான ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி ஸ்லீப். இந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க இந்த படத்தோட ரிவ்யூக்குள்ளே நம்ம போவோம். இந்த படத்தோட ஹார்ட் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் ஒரு ஃப்ளாட்டில் தங்கியிருக்காங்க. அவங்க நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது அந்த ஹீரோ தூக்கத்தில் வளர்றாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் உள்ளே வந்துட்டு இருக்கான். இந்த மாதிரி நிறைய நேரம் புலம்பிகிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. யார்டா உள்ளே வராங்கன்னு இந்த மாதிரி அவங்க பார்த்து வெளியே போய் பார்த்துருக்காங்க. பட் வெளியே யாருமே இல்லை. அந்த நேரம் அவங்க கதவை சாத்த வரும்போது அந்த கதவுக்கும் நிலைக்கும் நடுவில் ஒரு செருப்பு இருக்குது. அந்த செருப்பை பார்த்தோன்னா இவங்க யோசிக்கிறாங்க. அப்புறம் தான் ஞாபகம் வருது இது நம்ம ஹீரோவோட செருப்புன்னு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செருப்பு இந்த இடத்துலையும் இன்னொரு செருப்பு அவர் கால்லையும் இருந்திருக்கு. அப்போ தான் நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க, ஆஹா நம்ம ஹஸ்பண்டுக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி வேற இருக்குன்னு யோசிக்கிறாங்க. சரின்னு அவங்களும் அப்படியே விட்டுட்டு தூங்க போகிறாங்க. நாளுக்கு நாள் நம்ம ஹஸ்பண்டோட ஆக்டிவிட்டீஸ் வித்தியாசமாக இருக்கேன்னு நினச்சி டாக்டரை பார்க்க போகிறாங்க. அவன் அந்த டாக்டரும் செக் பண்ணிவிட்டு இது ஒரு சாதாரண டிஸார்டர் தான், இது ஒன்றும் பெரிய பிரச்சனைன்னு டேப்லெட் கொடுக்குறாங்க. போக போக ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. போக போக இது நம்ம ஹஸ்பண்ட் தானு டவுட் ஆகிற அளவுக்கு நம்ம ஹீரோயின்ட்ட நடந்துக்கிறாங்க. அதனால் அவங்க அந்த ஃப்ளாட்டில் என்ன பிரச்சனை வருது, அவங்க இருக்கிற அந்த ஃப்ளாட்டில் என்னென்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறாங்க, கடைசியில் என்ன ஆகுது, இதுதான் இந்த படத்தோட ஹார்ட் ஆஃப் த ஸ்டோரி. இந்த படத்தில் நான் ஃபஸ்ட்டு பார்த்த வியந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லொக்கேஷன் இந்த படத்துக்கு பெருசாக ஒன்றுமே செலவு பண்ணலைங்க. ஜஸ்ட்டு ஒரு ஃப்ளாட்டு. அந்த ஃப்ளாட்டில் அங்கே என்னெல்லாம் நடக்குதுங்கிறத அவ்வளோ அழகாக நம்ம டைரக்டர் காட்டியிருக்காரு. அந்த விதத்தில் டைரக்டருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைரக்டருக்கு அதுதான் படம். பட் இந்த படத்தை நம்ம பார்க்குறப்போ இது அவரோட படம் மாதிரியே இருக்காது. நிச்சயமாக சொல்கிறேன், அந்த மாதிரி கண்டிப்பாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவ்வளோ அழகாக ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி படம்னா எப்படி கொண்டு போனோமா அந்த மாதிரி அவ்வளோ அழகாக சூப்பராக கொண்டு போயிருக்காரு நம்ம டைரக்டர். இந்த படத்துக்கு இன்னொரு மிகப்பெரிய ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேய் படம் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி எடுத்திருக்காரு. முக்கியமான விஷயம், இதில் பேயை இவர் காட்டியிருக்கவே மாட்டார். இதுதான் இந்த படத்துலேயே மிகப்பெரிய இது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் படங்களை வர மாதிரி தண்ணி குடிக்கும்போது மூளையில் கருப்பாக தெரியுறது, கட்டிலில் உட்காந்தா கை காலை பிடிச்சி இழுக்கிறது, இந்த மாதிரிலாம் கிரிஞ்சாக எதுவும் பண்ணாமல் பேயை காட்டாமலேயே எப்படி ஃபுல்லாக அள்ளு விட வைக்கணுமோ அந்த மாதிரி படம் ஃபுல்லாக கொண்டு போயிருக்காரு நம்ம டைரக்டர். அந்த விதத்தில் கண்டிப்பாக இந்த டைரக்டர் நம்ம பாராட்ட தான் செய்யணும். இந்த படத்தில் நம்ம ஹீரோயின் இவங்களோட கெமிஸ்ட்ரி ரொம்பவே அழகாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதாவது பிரச்சனைகள் ரொம்ப பெருசாகிறதுனால இவங்க எப்படி ஹீரோயின் ஹீரோவை விட்டு போகாமல் அவங்க கூடவே இருந்து எப்படிலாம் அவங்கள பார்த்துக்கிறாங்க, இந்த ரிலேஷனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்காக ஹீரோயின் என்னெல்லாம் மெடக்கிறாங்கன்னு இந்த படத்தில் ரொம்ப அழகாக காட்டியிருக்காரு நம்ம டைரக்டர். இந்த படத்தோட எடிட்டர், சினிமோட்டோகிராஃபர் இவங்க எல்லாருமே ரொம்ப தரமாக வேலை பார்த்துருக்காங்க. எந்த இடத்துலையுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருந்தது இவங்களோட வேலைப்பாடுகள். இந்த படத்துக்கு இன்னொரு மிகப்பெரிய தூண் என்ன பார்த்தீங்கன்னா, மியூசிக். ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி படத்துக்கு எந்த மாதிரி மியூசிக் போட்டால் அப்படி பார்க்குறவங்களுக்குலாம் அள்ளு விடுமோ அந்த அளவுக்கு மியூசிக்கை தரமாக போட்டிருக்காரு நம்ம மியூசிக் டைரக்டர். இந்த இடத்துல அவரோட உழைப்பையும் நம்ம பெருசாக பாராட்டியே ஆகணும். கிளைமேக்ஸில் இந்த பிரச்சனையிலேருந்து தான் நம்ம ஹீரோயின் வெளியே வராங்களா இல்லையான்னு காட்டியிருக்கிற அந்த விதம் ரொம்பவே நேச்சுரலாக இருந்தது இந்த படத்தில். இந்த படத்தோட ரன்னிங் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 35 minutes. ரொம்ப சின்ன படமாக இருந்தாலும் இந்த 1 hour 35 minutesக்கு என்ன கண்டென்ட் தேவையோ அதை நம்ம டைரக்டர் ரொம்ப தெளிவாக அழகாக கொடுத்துட்டு போயிட்டாரு. இந்த 1.5 மணி நேரத்துக்கு என்ன கதை தேவையோ அது மட்டும்தான் இருந்தது. இது தேவையில்லாத சீன்ஸோ வேறு எதுவுமே இல்லை. ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த படத்தில் ஒரே ஒரு சீனில் மட்டும் கொஞ்சம் நியூடிட்டி காட்டியிருப்பாங்க. அதை குழந்தைங்களோட பார்க்கும்போது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஓவராலாக இந்த படத்தில் நடித்த நடிகர்கள்லேருந்து இந்த படத்தில் வேலை பார்த்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ரொம்ப பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே என்னோட மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு கண்டிப்பாக 7.5 கொடுக்கலாம். அந்த அளவுக்கு இவங்க உழைப்பு போட்டிருக்காங்க. அந்த உழைப்புக்கான அங்கீகாரம் தான் இந்த 7.5. இந்த படம் ஒரு நல்ல ஹாரர் மிஸ்ட்ரி படம். மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை ஃபேமிலியோட உட்காந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. மேலும் இது போன்ற சினிமா அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள டீம்ஸ் யூ சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.